எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் கேட்டகரி. குறிப்பா வந்து நீங்க சொன்னாங்க பாத்தீங்களா, அழகழகா ட்ரெஸ் பண்றதுல கொலா போட்டு அவங்களுக்கு எல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் போது, பொதுவா ஒரு சீரியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து அதை வந்து கட்டி காப்பாத்துறது அந்த கதாநாயகியோட கடமை தான். ஆக்சுவலி நம்மளுடைய விஜய் டிவில வந்து கதாநாயகிகள் பெஸ்ட் அப்படின்னு சூஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் தெரியுமா. ஒவ்வொருத்தங்களும் அவ்வளோ அழகான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க, அவ்வளோ அழகா வந்து ட்ரெஸ் அப் பண்ணுவாங்க, அவ்வளோ அழகா அவங்களை காமிச்சிப்பாங்க. ஸோ அதை சூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தீபக். ஸோ எப்படி எந்த பேசிஸ்ல கொடுக்க போறாங்கன்னு தெரியல. இல்ல சாதாரணமா ஒரு நகை கடைக்குள்ள போனாலோ இல்லனா வந்து ஒரு பூ கடைக்குள்ள போனாலோ எந்த பெஸ்ட் நகை சூஸ் பண்றதுன்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும். அதே மாதிரி பூல எந்த சிறந்த பூ அப்படின்னு தேடுறதுல ஒரு கன்ஃபியூஷன் வரும். சோ அந்த மாதிரி வந்து பயங்கரமான ஒரு காம்படிட்டிவான கேட்டகரி. அதுல வந்து பிக் அண்ட் சூஸ் தி பெஸ்ட் ஒன்ன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சோ அதையும் தாண்டி பல நாமினேஷன்ல நம்ம கொடுத்திருக்கோம். சோ பெஸ்ட் ஹீரோயின்கான நாமினிஸ் ஆர் அஸ்வினி from தங்கமகள், சோபனா from முத்தழகு, லக்ஷ்மி பிரியா from மகாநதி, அக்ஷயா from ஆஹா கல்யாணம், ஹேமா from பாண்டியன் ஸ்டோர்ஸ், கோமதி பிரியா from சிறகடிக்க ஆசை. ஸோ யாரு வின்னர் அப்படின்றத ஒரு ஏவில பார்த்துடலாம். மேக்கப் போட்டுட்டு ஸ்டேஜ் லைட்ல நிக்கணும்ன்றது பலருக்கு ஆசையா இருக்கும். ஆனா அதுக்கான உழைப்பும் திறமையும் இருக்கிறவங்கள மட்டும்தான் மேலே ஏற்றி அழகு பார்க்கணுன்றது அந்த ஸ்டேஜோட ஆசையா இருக்கும். அப்படி இந்த விஜய் டிவி மேடை மேலே ஏற்றி அழகு பார்த்த ஒரு பொண்ணு, தன்னம்பிக்கையோட ஒவ்வொரு படியா ஏறி வெற்றி மேடை ஏறி நின்று சாதிச்ச ஒரு பொண்ணு கோமதி பிரியா. இன்னைக்கு கோடிக்கணக்கான ஆடியன்ஸ் பார்க்குற சீரியல்கள்ல முக்கியமான ரோல்ல வர இந்த பொண்ணு ஆரம்பத்துல விஜய் டிவில ஆடியன்ஸா தான் வந்தோம். மிஸ்ஸஸ் சின்னத்திரைன்னு ஒரு ஷோல கண்டென்ட்டுக்காக இவ மேடை ஏறினப்ப அங்க என்ன நடக்குதுன்னு அவளுக்கு புரியல. அது பின்னாடி இவ ஒரு ஆர்டிஸ்ட்ன்ற பேரோட மேடை ஏறதுக்கான ஒத்திகைன்னு அப்போ அவளுக்கு தெரியல. இந்த ப்ரோக்ராமுக்கு வரும்போது எப்படி இருக்கு, இப்போ ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோங்கப்பா. இதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் காரணம் இல்லை, ஓகேவா? இப்போ சொல்லுங்க, இதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் மாக்காப்பா காரணம். விஜய் டிவி மேடையில அன்னைக்கு அந்த பொண்ணு முகத்துல பட்ட அரிதாரம் அதுக்கு பிறகு அவ பல அவதாரம் எடுக்க ஆதாரமா இருந்துச்சு. அவளுக்கு என்ன தேவையோ அதை அவளோட முயற்சியில் அடையணும்னு ஆசைப்படுவான். ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் நல்லா படிச்சு ஸ்காலர்ஷிப்ல முடிச்சு நல்ல ஸ்காலரா வெளியே வந்தாங்க. மல்லிக்கு பேர் போன மதுரையில பிறந்த இந்த பொண்ணு தமிழ் தெலுங்குன்னு எல்லா மொழிகளையும் கில்லி மாதிரி ஜெயிச்சுட்டு வந்தா. மீடியான்ற வானத்துல சிறகடிச்சு பறக்கணுன்ற ஆசையில வந்த இந்த சின்ன பட்டாம்பூச்சியோட பெரிய கனவை விஜய் டிவியோட சிறகடிக்க ஆசை நனவாக்குச்சு. சிறகடிக்க ஆசை மீனா மாமியாருக்கு பிடிக்காத மருமகளா இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா தாய்மார்களுக்கும் பிடிச்ச மகளா ஆனாங்க. புருஷனை புரிஞ்சுட்டு போற மனைவியா, மாமியாரை அனுசரிச்சுட்டு போற மருமகளா இவங்களோட நடிப்பு ரியல். பாசமா பார்த்துக்கிட்டாலும் திடீர்னு கை நீட்டுற புருஷனை புரிஞ்சுட்டு போற விதத்துல இவங்க தமிழ்நாட்டு பசங்க எதிர்பார்க்கிற வைஃப் மெட்டீரியல். கைத்தட்டல் இது ஒரு ராஜ போதைங்க. எல்லா கலைஞனும் எதிர்பார்க்கிற மிகப்பெரிய சன்மானம் இதுதான். ஆர்டிஸ்டா ஆகுன்ற ஆசையோட ஆடியன்ஸா கைத்தட்டின அன்னைக்கு அந்த பொண்ணு மனசுல என்னென்ன கனவு இருந்திருக்கு. இங்க கனவு காண்றது ரொம்ப சுலபம், ஆனா அதை நனவாக்குறது கடினம். ஏன்னா மீடியான்றது ஒரு பெரிய கடல். அதுல ஒரு குட்டி மீனா, இந்த சிறகடிக்க ஆசை மீனா ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்தி வராங்கன்றது உண்மை. சத்தம் கேட்குது. ஸ்டேஜ் மூலையில நின்று இந்த பொண்ணு கைத்தட்டின சத்தம் அன்னைக்கு கேட்டுச்சு. ஸ்டேஜ் மேல இந்த பொண்ணு நிக்கிறப்ப இவளுக்காக உலகம் கைத்தட்டுற சத்தம் இன்னைக்கு கேட்குது. இது ஒரு பொண்ணோட உழைப்புக்கு அரங்கம் தர அங்கீகார சத்தம். தன்னோட அப்பா மறைவை கூட தாங்கிக்கிட்டு ஷூட்டிங் முடிச்சு கொடுத்துட்டு போன பொண்ணுக்கு இந்த மேடை தர மரியாதை சத்தம். தான் கண்ட கனவை நனவாக்கின நிம்மதியில கேட்கிற மகிழ்ச்சி சத்தம். எல்லாத்துக்கும் மேல இது துணிச்சலோட போராடின ஒரு பொண்ணுக்காக கேட்கிற வெற்றி சத்தம். Let's welcome best heroine கோமதி பிரியா of சிறகடிக்க ஆசை. சிறகுகள் வீசி சுதந்திர ஆசையில் போகிறேன், நான் போகிறேன். கோமதி பிரியா வணக்கம். ஒரு ஆடியனா இருந்து ஒரு அழகான ஜேர்னி மூலமா இப்போ இந்த மேடையில சிறந்த கதாநாயகி பெஸ்ட் ஹீரோயின் அப்படின்ற ஒரு பட்டம் கிடைச்சிருக்கு. How do you feel? இது எதுவுமே நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.
நம்ம லைஃப் எப்போவுமே நெக்ஸ்ட் மாறாதா, நல்ல நிலைமைக்கு போயிட மாட்டோமான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். எல்லா விஷயமுமே என்னால் என்ன முடியுதோ பெஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லி எல்லா விஷயத்துலையுமே ட்ரை பண்ணுவேன். பார்ட் டைம் ஜாபாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அதுக்கான பலன் தான் இப்போ நான் இங்கே நிற்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப இன்ஸ்பிரேஷனலாக இருக்குது உங்களுடைய ஜேர்னியை பார்க்குறப்போ. அண்ட் விஜய் டிவி இந்த ஏவி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நானே ஆக்சுவலி ரீசெண்டாக தான் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை நான் வந்தது எல்லாரும் அந்த டைமில் சொல்லுவாங்க. நான் அப்போ பார்த்ததில்ல டிவியில். அதுக்கப்புறம் ஹாட் ஸ்டாரில் இருக்குது, பார்க்கணுன்றதே எனக்கு தெரியல, நான் விட்டுட்டேன். இப்போ ரீசெண்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ப்ரெஷ் அப் பண்ணுறப்போ பார்க்குறேன். எப்படி இருந்திருக்கேன் நான், எப்படி இருந்தேன் நான், இப்படி ஆகிட்டேன்ற மாதிரி தான் இருக்குது எனக்கே பார்க்கும்போது. ஒரு மாதிரி சந்தோஷமாகவும் இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஹவுஸ் இட் டு ஒர்க் வித் எங்கள் டைரக்டர் எஸ் குமரன் சார்? சார் இல்லைன்னா இன்னைக்கு மீனா இல்லை, சிறகடிக்க ஆசை இல்லை, யாருமே இல்லை. ஆக்சுவலி சார் என்னை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க இது செலக்ட் ஆகிறப்போ. பசிக்கும் பட்னிக்கும் வித்தியாசம் தெரியுமான்னு கேட்டாரு. அது கேட்டோடனே எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு. கமிட் ஆகும்போது கதை என்னன்னே தெரியாது, எப்படி போகும்னு தெரியாது. விஜய் டிவிலேருந்து எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க, என் மேலே நம்பிக்கை வச்சு கொடுத்துருக்காங்க, பண்ணணும்னு மட்டும்தான் நான் வந்தேன். அதுவும் விகடன்னு சொன்னோன்னா ஓகே ப்ராப்ளம் எதுவும் இல்லை, சேலரிலாம் கரெக்டாக வந்துடும், நல்லா பார்த்துப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கையில் மைக்கை கொடுத்துமே அவார்டை கொடுக்கலையே அப்படின்ற டவுட் இருக்கா? ஸோ இந்த அவார்டு வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான பிரசன்டர் தான் கொண்டு வந்து கொடுக்க போறாங்க. ஸோ கேன் வி ஹேவ் தட் பிரசன்டர் ப்ளீஸ்? ரியல் லைஃப்லயும் ஒரு அம்மா, ஒரு தங்கச்சி, ஒரு தம்பி. ஆல்மோஸ்ட் மீனா கேரக்டர் நிறையா எனக்கு க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்கும். எங்கள் அப்பாவும் தவறிட்டாரு, அம்மா எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. என் தம்பி தங்கச்சியும் நான் தான் ஓரளவுக்கு படிக்க வச்சேன். அவங்களும் படித்தாங்க, சின்ன சின்ன ஜாப் பண்ணி. நான் என் படிப்பை விட்டுட்டு அவங்கள படிக்க வைக்கல, நானும் படித்தேன், என் தம்பி தங்கச்சிகளையும் படிக்க வச்சேன். எஸ், ஆக்சுவலி கோமதி பிரியா, திஸ் இஸ் அ வெரி வெல் டிசர்வ்ட் அவார்டு உங்களுக்கு. பிகாஸ் எங்கள் எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கிங், அதே மாதிரி ஒர்க்குக்கு எவ்வளோ டெடிகேட்டட் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய லாஸ் நடந்த ஒரு நேரத்துலையும் 2 நாளில் யூ ஹேட், நீங்கள் திருப்பியும் ஒரே நாளே வந்துட்டு ஒரு நாளில் காரியம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே ஐ கேம் பேக். என்னை யாரும் கால் பண்ணி கூப்பிடல. பிகாஸ் அந்த டைம் நான் 2 சீரியல் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் என்னோட கமிட்மெண்ட் என்ன, பேங்கிங் இல்லை அப்படின்னு. ஏன்னா அப்பா இருந்தப்போ சப்போர்ட் பண்ணதோட அப்பா இறந்துட்டாங்கன்னா இன்னும் நான் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணுன்றனால எனக்கு தெரியும் என்னோட கமிட்மெண்ட் எப்படி இருக்கும், இதுக்கப்புறம் எவ்வளோ கண்டிப்பாக உழைக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் நான் நெக்ஸ்ட் டேவே நானே கால் பண்ணி எங்கே சார் ஷூட்டு எப்படி வரணும்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அண்ட் தட் இஸ் வை யூ ஹியர். கண்டிப்பாக வெல் டிசர்வ்ட் அவார்ட். அம்மா, தமிழ்நாடே உங்களுடைய பொண்ணை தான் செலிப்ரேட் பண்றாங்க, கொண்டாடுறாங்க, அவ்வளோ லவ் பண்றாங்க, எவ்வளோ ஹாப்பியா இருக்குமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலி நான் இது வரைக்கும் யாரையுமே வெளியில சொன்னது கிடையாது, எக்ஸ்போஸ் பண்ணது கிடையாது. என்னோட ஃபேமிலி யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த தடவை தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம், ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எஸ், நாங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்கோம் உங்களுடைய வெற்றிக்கு. இன்னும் நிறைய உயரங்கள் நீங்க போய் அடையணும். கரெக்ட். பட் அதுக்கு முன்னாடி வந்து இன்னைக்கு கோமதி பிரியா இந்த அளவுக்கு ஒரு ஷார்ட் ஸ்பேன்ல சக்சஸ் ஆயிருந்தாலும் உங்களுடைய டெடிகேஷன் டுவர்ட்ஸ் ஒர்க் வந்து கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும் இந்த தருணத்தில். ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் ஷீ லாஸ்ட் ஹர் டேட். ஸோ அந்த டைமில் வந்து அதையும் தாண்டி ஷூட்டிங் முக்கியம்னு சொல்லி அந்த டெடிகேஷனோட வந்தீங்க பார்த்தீங்களா, அதுக்காகவே இட் டிசர்வ் வெரி பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு இந்த கரங்கள் மட்டும் கிடையாது, இருந்து அவருடைய கரமும் உங்களுக்கு கைத்தட்டல் கொடுத்துட்டு தான் இருக்கும். His blessings are always there for you. Come on, give it a big round of applause. Thank you, Gomathi Priya. வாழ்த்துக்கள்.